அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 8% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 25% உள்ளது. இது அல்முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 35% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 50% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 983 ரூபாய் 5% உள்ளது. இந்தியாவினுடைய ரூபாய்கள் 279 ரூபாய் 46% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கும் நடந்திருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், அல்முல்லா, அல்முசைனி, சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. அதே போல் சுலைமானி, அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 468 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 546 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 916 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 32 தினார் 624 ஃபீல்ஸ். தங்க விலை மறுபடியும் படிப்படி அதிகரித்து வருது. வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. குவைத்துடைய காலநிலை எச்சரிக்கை. எதிர்வரும் சில மணி நேரங்கள் ஆபத்தாக மாறலாம். வெப்பத்தினுடைய சூழலும் அதிகரிப்பு. இதோ ஃபேக் ஐடிகளுக்கு அதிரடி எச்சரிக்கை. எஜிப்தியனுக்கு மரண தண்டனை. பரீட்சைகளில் ஊழல் பண்ணிய யாராக இருந்தாலும் மாணவர்கள் கைது செய்யப்படுவார்கள். குவைத்துடைய கடலோர பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹப்பாஸ் செய்தி சேவை திடீரென தீப்பற்றி எறிந்ததால் பரபரப்பு. சல்மான் ஹாலிதிக்கு 10 வருடம் சிறை தண்டனை. வெளிநாட்டவர் நரம்புகளை அறுத்து கொண்டு உயிரை மாய்த்த சம்பவம். அதிரடியான உணவு ஏற்பாடு பாக்தாத். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும் குவைத்துடைய வானிலை அவதான மையம், அதே போல் வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒத்தாய்பி தொடர்ந்து எச்சரித்திருக்கிறாங்க. குவைத்துடைய வெப்பநிலை, அதுவும் குறிப்பாக ஜஹரா பகுதிகளில் இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி காலநிலை அவதான மையம் இன்றைக்கு மாலை 6 மணி வரைக்குமே மாதம் தொடங்கி முதலாவது நாள்லையே ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி தூசிக்காற்று ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி மாலைக்கு 6 மணி வரைக்கும் நீடிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் வெப்பத்துடைய சூழல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பலருடைய உயிரும் ஆபத்தில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சகோதரர் கூட இறந்துருந்தார். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே போல் உங்களை வெயிலில் வேலை வாங்குறாங்கன்னா பலவந்தமாக 24 93 61 92 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள்.
எக்ஸிட் பர்மிட். இன்று முதல் குவைத்தில் எக்ஸிட் பர்மிட்டுக்கான வேலை திட்டங்கள் ஆரம்பம். இன்றிலிருந்து குவைத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஆர்டிகல் 18, 17 கவர்மெண்ட் செக்டார், ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய அனைத்து தொழிலாளர்கள் மட்டும், அந்த தொழிலாளர்களுடைய குடும்பங்களோ, மகன், மகள், குழந்தை, மனைவி, தாய், தந்தை, இவங்கெல்லாம் இதில் சேர மாட்டாங்க. சம்பந்தப்பட்ட நபர், தொழிலாளர், அவர் மட்டும் எக்ஸிட் பர்மிட் ரிக்வெஸ்ட் பண்ணணும். செஹல் அப்ளிகேஷன் மூலமாக அவருடைய செஹல்ல இருந்து, கஃபீல் அவருடைய செஹல்ல இருந்து அதை அப்ரூவல் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த அப்ரூவல் லெட்டரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. சில நேரங்களில் செஹல் வேலை செய்யாமல் போகலாம், இன்டர்நெட் வேலை செய்யாமல் போகலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதால அப்புறமா அவங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணிக்கொள்ள முடியாமல் போகலாம் ஏர்போர்ட்டில் வச்சு. அதனால் ஒரு பிரிண்ட் அவுட்டோ அல்லது அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ அடித்து வச்சுக்கோங்க. அதிலேருந்து வரக்கூடிய அப்ரூவல் கொடுத்த அப்ரூவல் லெட்டரு. மற்றபடி காதிம் வீசாவில் வேலை செய்கிறவங்களுக்கு இது எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் குவைத்துடைய கஸ்டம்ஸ் இனி வரும் காலங்களில் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் நடவடிக்கைகள் தீவிரமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸ், எக்ஸிட், ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் வெரி சூன். சீட்டிங் எக்ஸாம் நவ் அ கிரைம் இன் குவைட். குவைத்தில் குற்றமாக கருதப்படுகின்றது பரீட்சைகளில் வஞ்சகம் செய்யும் எந்த ஒரு மாணவர்களாக இருந்தால் குற்றவாளியாக கருதப்படுவார்கள், கைது செய்யப்படுவார்கள். சல்மான் காலிதி அவருடைய அனைத்து அப்பீல்களும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. 2 ஆஜராகாத வழக்குகள் மற்றும் குவைத்துடைய மன்னர் மற்றும் சவுதி அரேபியாவை கேவலப்படுத்தியதற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. எக்ஸ் வலைத்தளத்தின் ஊடாக சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், சோஷியல் மீடியா, அதாவது ஃபேக் ஐடின்னு தானே சொல்லுவீங்கல்ல, அந்த சோஷியல் மீடியாக்களில் ஃபேக்கான ஐடிகளில் வரவங்க, ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட், ஃபேக்கான வீடியோக்கள் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் பதிவிடுறவங்க. குவைத்துடைய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர், உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே கண்காணிச்சிட்டு வரதாகவும், அதே மாதிரி இது போன்ற சம்பவங்களில் யாராவது ஈடுபட்டிருந்தாங்கன்னா அதிரடியாக கைது செய்யப்படுவாங்க. அதே போல் உங்களுக்கு எதிராக யாராவது இந்த மாதிரி வீடியோக்கள் பதிவிறக்கம் செய்திருந்தால் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலும் சரி, ஒருவேளை தெரியாட்டியும் அவங்களுடைய ஐடி இருக்குன்னா டைரெக்டாக நீங்களும் போய் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை மாற்றுவாங்க. அதுக்கப்புறமா சம்மந்தப்பட்ட நபரை ஐபி அட்ரஸை வச்சு லேசாக தூக்கிடுவாங்க. குவைத்தில் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் எகிப்திய வெளிநாட்டவர், எகிப்திய ஆசிரியர் ஒருவரை பாடசாலையிலே வைத்து சீரழித்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்தார் கடந்த காலங்களில். அந்த நபருக்கு மறு தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்காங்க குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். பிரச்சனைகளுக்கு தீர்வு மரணம் என்றால் உலகத்தில் ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது. ஏன்னா பிரச்சனை இல்லாத மனுஷன்னு யாருமே இல்லை. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதான். வெளிநாட்டவர் ஒருவர் அல்வாஹா பகுதிகளில் நரம்பை அறுத்து கொண்டு உயிரை மாய்த்த சம்பவம் பதிவாகியுள்ளது. தயவு செய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான தவறான எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமாக இந்த வெளிநாடுகளில் தொடர்ந்துமே உங்களுக்கு அறிவுரை சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் உங்களுடைய உயிரை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்க. இது கேஸாக ஃபைல் பண்ணப்பட்டுரும். ஆனால் அதே பேட்டர்னில், அதே பாணியில் எத்தனையோ தொழிலாளர்களுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்? நீங்கள் ஏதாவது ஒன்றுக்காக, அதாவது உங்களுடைய கையில் நீங்கள் ஏதாவது ஒன்றுக்காக ஒரு கத்தியை வச்சு ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க. அதே கத்தியை மறுபடியும் கைரேகை படாமலே எடுத்து உங்களுடைய உயிரை பறித்துவிட்டு அது நீங்களே எடுத்துக்கிட்ட மாதிரி சில விஷயங்கள் அந்த ஓப்பனாக பேச முடியாதுன்றதால யூடியூப்பில் நான் உங்களுக்கு மறைமுகமாக சொல்லி காட்டுறேன். உங்களையே போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறமா உங்கள் கையிலே அதை வச்சுட்டு மறுபடியும் உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு கூட கேஸை திருப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொங்க விட்டுட்டு தொங்கிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. முட்டாள்தனமான வேலைகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா உங்களால் இன்னும் சில பேருடைய உயிரும் போகலாம்.
சிறிய நாட்டவர் ஒருவர் குவைத்தி குடியுரிமையை சட்டவிரோதமாக பெற்று மற்றும் குவைத்தி குடியுரிமை மூலம் பல ஆக்கிரமிப்புகளை பண்ணி வந்தது தெரிய வந்த பிறகு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரீசெண்டாக லோயர் வேறு சொன்னார், சிறியனை கைதையே பண்ண மாட்டாங்கன்னு இதாக பிடிச்சிட்டாங்க. அல் ஹப்பாஸ் சீஃப் எடிட்டர் அராப் டைம்ஸ் அல் ஹப்பாஸ் செய்தி சேவைக்கான அனைத்து உதவிகளையும் வழங்குவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல் ஹப்பாஸ் செய்தி சேவையின் ஸ்டோர் ஒன்று திடீரென தீப்பற்றி எறிந்திருக்குது. யாருக்கும் எந்த ஒரு சேதமும் இல்லை. தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டாந்துருக்கிறாங்க. العامل للإطفاء ورجال الإطفاء، شكرا وزارة الداخلية، شكرا للطوارئ الطبية، شكرا لوزارة الإعلام وكل الصحف والجرايد الزميلة. القبس بخير وإحنا بخير، لله الحمد والمنة. تم إخماد حريق محدود في جريدة القبس، والحريق كان في أحد مخازن جريدة القبس. لله الحمد ما في أي إصابات بشرية، ما في خسائر بشرية، كلنا بخير وسلامة، وجريدتنا بعد الحمد لله بخير. الخسائر كانت بسيطة لله الحمد في عدد من التلفيات اللي موجودة في المخزن. نحب نطمن مشاهدينا ومتابعينا ومشتركينا ان احنا مستمرين معاكم بإذن الله، مستمرين في النشر، مستمرين في الإعلام الهادف، مستمرين في نشر الأخبار والتقارير المصورة وغيرها على مختلف منصات القبس بإذن الله. وكل الشكر والتقدير لجريدة الأنباء الزميلة على استضافة عدد من محررينا، وكل الشكر والتقدير لجريدة كويت تايمز على السماح باستخدام المطبعة لطباعة جريدتنا. شكرا لكم متابعينا، كلنا بخير والقبس بخير، وتابعونا أول بأول وإحنا إن شاء الله دائما معاكم. குவைத் நாட்டை இன்னைக்கும் மிக பெரிய ஒரு ஆபத்தான சூழலுக்கு இழுத்து செல்லக்கூடிய ஒன்று அப்படின்னா போதைப்பொருள். அந்த போதைப்பொருள் அதிகமாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில். கடல் மார்க்கமாக தான் அதிகமான போதைப்பொருட்கள் வந்து குவைத்துக்குள்ளே வருது. குவைத்துடைய கடலோர பாதுகாப்பு படை தொடர்ந்தும் அவங்களுடைய டெக்னாலஜி, சொல்லும் போதே திருப்பி வர பார்க்குது, டெக்னாலஜியாவை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதோ புதிய வெசல்கள் படகுகள் மூலம் தொடர் கண்காணிப்பு ரேடார்களை நிறுவிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி கடல் தொழிலுக்கு போகக்கூடியவங்களும் ரொம்ப கவனம். கடல்களில் நடுக்கடல்கள்லையோ அல்லது கடல் பகுதிகள்லையோ தேவையில்லாத எந்த ஒரு விடயங்கள்லையும் ஈடுபடாதீங்க. பணத்துக்காக ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளையும் கடத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாதீங்க போதைப்பொருள். அதே போல் குவைத்துடைய சூக், மால்கள் மற்றும் சில பொது வெளிகளில் தொடைக்கு மேலே அரை ஜம்பர்களோட ஜம்பர் பாண்டியன்கள் அதிகரித்துக்கிட்டு வராங்க. பொது ஒழுக்கங்களையும் மீறக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கடலோரங்கள்லையும் இப்போ சிலர் வந்து உள்ளாடைகளோட, அதாவது அண்டர்வேரோட உள்ளே இறங்கி குளிக்கிறது, கடலோரம் நடமாறது அப்படின்னு வெளிநாட்டவர்களுடைய சேட்டைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தயவு செய்து கவனம். ஆடைகளுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. அதே போல் பொதுவெளிகள்லையும் தான் அதிகமாக ரொம்ப ஓவராக தொடைக்கு மேலே கட்டை ஜம்பர்களோட ஜம்பர் பாண்டியன்களாக தெரியாதீங்க. அது ஒரு வேளை உங்களை பொது ஒழுக்கத்தை மீறிய குற்றத்துக்காக கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். பல டிரைவர்களுக்கு உண்மையிலேயே சொல்லப்போனால் இந்த முஹர்ரம் மாதம் அதிகமாக உணவு வழங்கிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த முறை தான் ரொம்ப மோசமான நிலைமையாக போயிடுச்சு. ஆனால் வேறு லெவலில் வெறித்தனம் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். பாக்தாத் அதே போல் ஈராக்கை பொறுத்த வரையில் தொடர்ந்துமே பெஸ்ட்டில் நிற்கிறாங்க உணவுகள் வழங்கக்கூடிய செயல்பாடுகளில். வீடியோ இருக்கிறது பிடிச்சவங்க பாருங்கள்.